சாப்பிட வாங்க. இன்னைக்கு எங்களுடைய ஆன்ட்டி பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேபிகார்ன் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 200 கிராம் பேபிகார்ன் எடுத்துருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கிறத ரெண்டாக மட்டும் கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்ன் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவு பிடிக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேபிகார்ன் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் அப்படி ஒவ்வொரு கானாக எடுத்து அதில் போட ஆரம்பிச்சிடலாம். தனித்தனியாக போடுங்க, சேர்த்து மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கும். சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா பேபிகார்னும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பேபிகார்னும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்குன்னு. இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி அதுவும் பொடியாக நறுக்கியிருக்கேன், கூடவே பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகா. இந்த ஆயிலில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட வாசம் நல்லா வர ஆரம்பித்ததும் 2 பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கேப்சிகம், பெரிய கேப்சிகமாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. அதுவும் இது மாதிரி பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட் மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு இல்லாட்டினா வினிகர் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். அது நல்லா பாயில் ஆக ஆரம்பித்ததும் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் அது கூடவே நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்ன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் கலர் பார்ட்டை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு.
ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அண்ட் டேஸ்டியா இருந்துச்சு. நீங்க உங்க வீட்ல போய்